வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் விற்போரின் சொத்துக்கள் முடக்கப்படும். காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு அதிகாரம் வழங்கி அரசாணை வெளியீடு. தேர்தல் தோல்வி குறித்து உதயநிதி, கனிமொழி, சபரீசன் அவசர ஆலோசனை நடத்தியதாக தகவல். களப்பணி ஆற்றாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டம். இபிஎஸ், எஸ்பி வேலுமணி மோதல். அதிமுக அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க பிரதமர் விடுத்த அழைப்பு எதிரொலி. சைக்கிள்களில் அலுவலகங்களுக்கு செல்லும் பாஜக அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள். சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் ரிலீஸ். சிறப்பு காட்சிகள் ரத்தானதால் ரசிகர்கள் ஏமாற்றம். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் விற்பவர்களின் சொத்துக்களை முடக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழக அரசின் ஆன்டி ட்ரக் ஸ்குவாட் பிரிவுக்கு போதைப்பொருள் விற்போரின் சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் அதிகாரம் வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் இந்த பிரிவில் அனைத்து மாவட்டங்கள், மாநகரங்களில் தடுப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் நடமாட்டம், விற்பனை குறித்து இணையதளம் மூலம் கண்காணிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவின் தேர்தல் தோல்வி குறித்து உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது சபரீசனும் உடன் இருந்துள்ளார். களப்பணியை சரியாக செய்யாத மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க தலைமைக்கு பரிந்துரை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணிக்கும் இபிஎஸ்க்கும் ஏற்பட்ட மோதல் எதிரொலியாக அதிமுகவில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆளுநரை இபிஎஸ் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதுகுறித்து ஆளுநரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநில அரசின் நிதிநிலை குறித்து ஆலோசனை நடத்த அவசர கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர் சித்திக் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த வாரத்திற்குள் அரசின் நிதிநிலை அறிக்கை வெளியிட முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எரிபொருள் சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ள நிலையில் அதனை பல்வேறு மாநில அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் பின்பற்ற தொடங்கியுள்ளனர். பாஜக ஆளும் மாநிலங்களில் அரசு உயர் அதிகாரிகளில் சைக்கிள்களில் தங்கள் அலுவலகங்களுக்கு செல்கின்றனர். முன்னதாக பிரதமர் மோடி தனது கான்வாய் வாகனத்தில் 50% வரை குறைத்திருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வழிமுறையை பின்பற்றுகின்றனர். கேரள முதலமைச்சராக வி டி சதீசனை காங்கிரஸ் தலைமை தேர்வு செய்திருக்கிறது. கேரள மாநிலத்திற்கு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எனினும் முதலமைச்சர் பதவிக்கு வி டி சதீசன், ரமேஷ் சென்னிதாலா, கே சி வேணுகோபால் ஆகியோரிடையே கடும் போட்டி இருந்தது. இதனால் முதலமைச்சரை தேர்வு செய்ய 11 நாளாக இழுபறி இருந்து வந்தது. இந்த நிலையில் வி டி சதீஷனை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 140 இடங்கள் கொண்ட கேரளாவில் காங்கிரஸ் 102 இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் கடைகளை தீவிரமாக கண்காணிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 117 கடைகளை மூட முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே 21 வயதுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு மது விற்கக்கூடாது என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கடையை மூடும் நேரத்தை இரவு 10 மணியிலிருந்து 8 மணியாக குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகையின் மே மாதத்திற்கான தவணை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை செயலாளர் சித்திக், தனி செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா உள்ளிட்டோருடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். அப்போது நிதி நிலைமை குறித்தும் செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆனது. சூர்யா நடித்திருக்கக்கூடிய கருப்பு திரைப்படத்தை RJ பாலாஜி இயக்கியுள்ளார். இந்த நிலையில் அந்த படம் இன்று ரிலீஸ் ஆனதையொட்டி சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில தியேட்டர்களில் காட்சிகள் ரத்தானதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். சென்னையில் உள்ள ரோகிணி திரையரங்கத்தில் கருப்பு நிறை உடை அணிந்து அதிகாலையிலேயே ரசிகர்கள் குவிந்தனர். ஆனால் காட்சி ரத்தானதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கட்டணத்தை திருப்பித் தர திரையரங்க நிர்வாகம் உறுதியளித்ததை தொடர்ந்து ரசிகர்கள் கலைந்து சென்றனர்.